ஒரு சித்த மருத்துவனாக நான் நிறைய விஷயங்களை பார்த்து அதிர்ந்து போயிருக்கேன் சில இடங்கள்ல. நான் கல்லூரி காலத்துல ஒரு 3ஆம் ஆண்டோ 2ஆம் ஆண்டோ படிக்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலையில அப்பெல்லாம் மூலிகை தேடி அலைவாங்க போறது இங்க போறது. அப்போ ஒரு மாதிரி மலைக்கு மேல இருக்கும்போது ஒரு இரவு தங்கி இருக்கிறோம். காணிகள்னு சொல்லக்கூடியவங்க அதுல அவங்க தான் எங்களை வழிகாட்டி கொண்டு மேல கூட்டு போவாங்க. அந்த இடத்துல தான் பக்கத்துல ஒரு இஞ்சி குழின்னு ஒரு இடம், அந்த இடத்துல தங்கி இருக்கும். இரவில் அவர் கஞ்சா ஏதோ புகைத்து கொண்டு அவர் ஒரு ஆடிக்கிட்டே இரவுல பாடல் ஒண்ணு பாடினார். கோவானூர் ஊரினிலே குண்டுமல்லி அம்மன் கோயில் இருக்கு, அதன் கிழக்கு பக்கம் சாகாமூலி இருக்கு அப்படின்னு அந்த ஒரு படி வரி. ஆனா மனசுல எனக்கு அப்போ நான் ஒரு மாணவனாக சாகாமூலி இருக்கு, அது சாப்பிட்டா சாகவே மாட்டாங்க, அப்படியே அது ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்கா அது தேடணும்டா எப்படினாலும் அப்படின்னு சொல்லி பல தடவை அப்படிலாம் இருக்கா கோவானூர் எங்க இருக்கு, குண்டுமல்லி எங்க இருக்குலாம் தேடி ஒண்ணுமே கிடைக்கல. 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு நாள் நாங்கள் முப்பு தேடி அலைந்து கொண்டிருந்தோம். முப்பு, அதுக்கு பூநீர் அப்படின்னு ஒரு பொருள் சேர்ப்பாங்க. அப்ப அந்த பூநீர் எங்க இருக்குங்கும் போது அது வழக்கமாக சித்ரா பௌர்ணமி நாள்ல காஞ்சிபுரம் பகுதியில் ஒரு இடத்துல கிடைக்கும், அப்புறம் சிவகங்கை பக்கத்துல கொஞ்சம் கிடைக்கும். அது சித்ரா பௌர்ணமி அப்போ பூமியிலிருந்து ஒரு சின்னதாக அந்த ஓதத்தின் காரணமாக வெளிவரக்கூடிய ஒரு கால்சிஃபைடு பவுடர், அது அவ்வளவுதான். அதை அங்க கிடைக்கும். நிறைய வைத்தியர்கள் ராத்திரியில போய் அதை எடுக்க போனாங்க. அப்ப நானும் போய் அந்த சித்ரா பௌர்ணமி கரெக்டா போய் அங்க இருந்து பார்க்கும்போது அந்த பொடியெல்லாம் எடுத்துட்டு நாங்க அப்படி வெளியே வரோம். அந்த ஒரு மண்டபம் பக்கத்துல நிக்கலான்னு நடுஇரவு அங்க போய் மண்டபத்துல அந்த மண்டபம் முன்னாடி இருக்க கோயில் குண்டுமல்லி அம்மன் கோயில், அந்த ஊர் கோவானூர். நான் இந்த பாடலை கேட்டது 12 வருஷத்துக்கு முன்னாடி பொதிகை மலையில் உள்ள காணி. அவருக்கும் இந்த ஊர் இங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா ஒரு பாடலில் ஒரு செய்தி கடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது எப்போது யார் ஒரு நாட்டுப்புற பாடலாக பாடினார்கள்னு தெரியாது.